ஊர்மிளா மாதுப்பூர் என்கிற கிராமத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட ஒரு அழகான மாடு இருந்தது. அது பேரு பாரு. கொஞ்ச வருஷமா அவங்க கூட தான் இருக்கு. அவங்களோட புருஷன் இறந்த உடனே அவங்க இந்த மாடை வச்சு பாலை வித்து அந்த காசுல தான் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆமா, அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் பால் அவங்க கிட்ட தான் வாங்குவாங்க. ஊர்மிளாவோட பையன் சிட்டில படிச்சுட்டு இருப்பாங்க. பூனம் என்கிற ஒரு பொண்ணு அவங்க லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா கிட்ட எதுவுமே சொல்லாம பூனம கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு அவன் ஊருக்கு வர வேண்டியதா இருந்தது. ஊர்மிளா அக்கா, எனக்கு 2 லிட்டர் பால் கொடுங்க. அக்கா, எனக்கும் 2 லிட்டர். என்னக்கா விசேஷம்? பாக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. ஆஹா, ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். என்னோட பையன் இன்னைக்கு ஊருக்கு வரான். சீக்கிரம் எல்லா வேலையும் முடிச்சிட்டு அவனுக்கு இஷ்டமான எல்லா சமையலும் செஞ்சு வைக்கணும். ஆமா, புள்ளக்கு வாய்க்கு ருசியா இருந்தா செஞ்சு கொடுக்கணும்ல. அப்படியா? சரி சரி, நல்ல விஷயம்தான். வரட்டும். எத்தனை நாள் நீயோ தனியா இருப்ப சொல்லு. இனிமே உனக்கோ வேலையில அவன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான் இல்லையா? ஆஹா, கண்டிப்பா. அட இரு பாரு, வர. நீயும் என் பையன் வரான்றதால ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கன்னு நல்லா புரியுது. வர இரு. வந்து நான் உனக்கு இப்ப பில்ல போட்டுறேன், சாப்பிட்டுடு. ஊர்மிளா அவங்களோட மாடு கூட பாசமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பையன் வர்றது மாடுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சாயந்தரமா ஆயிடுது. பையன் வந்துட்டான். ஆனா கூட ஒரு பொண்ணை கொட்டு வந்திருக்கான். அத பார்த்த உடனே இவளுக்கு ஷாக் ஆயிடுது. அம்மா, கவலைப்படாதீங்க. எல்லாம் அவசரமா நடந்துருச்சு. பூனமோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது. சீக்கிரமா நாங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. அதனாலதான் இதை உங்ககிட்ட சொல்ல முடியல. இப்ப நாங்க உங்க கூட தான் இருப்போம். நீங்க கவலைப்படாதீங்க. அப்புறம் பூனம் ரொம்ப நல்ல குணம் இருக்கிற நல்லா படிச்ச பொண்ணு. நீங்க ஒருத்தர் சீக்கிரம் புரிஞ்சுப்பீங்க. சரி, பாக்கலாம் அவ என்ன எவ்வளவு புரிஞ்சுக்கிறான்னு. சிட்டி பொண்ணுங்களுக்கோ இங்க இருக்கிற பொண்ணுங்களுக்கோ ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஊர்மிளா மாதிரி பூனம்க்கு வீட்டு வேலை செய்ய வர்றது இல்ல. மாட்டை பாத்துக்க தெரியாது, சாணி அள்ள தெரியாது. சூரஜ், என்ன எங்க கூட்டு வந்து விட்டுருக்க நீ? இங்க வேலை எல்லாம் என்னால செய்ய முடியாது. அந்த மாடு சாணி அள்ள முடியாது. நாத்த தாங்க முடியல. வயிறெல்லாம் கலக்குது சூரஜ். நாம தயவு செய்து சிட்டிக்கு போயிடலாம். இங்க என்னால இருக்க முடியாது. அதுக்கும் மேல உங்க அம்மாவை அம்மா அம்மா அம்மான்னு கூப்பிட்டு என்னால நடிக்க முடியலடா. என்ன பேசிட்டு இருக்க பூனம்? இங்க எல்லா வேலையுமே இருக்கு. நான் இங்க ஒரு பெரிய பால் பண்ண ஓபன் பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். பால், தயிர், பன்னீர், அப்புறம் ஒரு சில ஸ்பெஷலான ஸ்வீட்ஸ்லாம் செஞ்சு பால் பண்ண ஓபன் பண்ணலாம்னு இருக்கேன். நமக்கு அதிகமான வருமானம் வரும். அது மட்டும் இல்லாம சிட்டில தண்ணி பில், ஈபி பில்னு எவ்வளோ செலவு இருக்கு. அப்புறம் சிட்டியில வேலை செட் ஆகிறதுக்கே எனக்கு பல வருஷங்கள் ஆயிடும். அப்புறம் வீட்டில் வந்து உட்காந்து கூட வேலை செய்யணும். அப்படி சிட்டியில என்னதான் இருக்கு? உனக்கே தெரியும்ல, நம்ம மாடு கொடுக்குற பால் இந்த கிராமத்தில் நிறைய பேர் வாங்குறாங்க. யோசிச்சு பாரு எவ்வளோ சம்பாதிக்கலான்னு. அது மட்டும் இல்லாம நம்ம இங்க இருக்கிறதால அம்மாவுக்கும் ஆறுதலா இருக்கும். தனியா அவங்களால வேலை பார்க்க முடியாதுல்ல. சரி, நீ இப்ப வேலையை பாரு. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். ஆமா, சூரஜ் சொல்றது கூட சரிதானே. அந்த சிட்டில போனா நிறைய வேலை செஞ்சே அலையணும். இங்க ஏதாவது கொஞ்சம் நெஞ்சம் வேலை செஞ்சாலும் கம்மியாதான் செலவாகும். பணத்தை கூட நல்லா சேமிக்கலாம். அதுக்கப்புறம் வேணா சிட்டிக்கு போயிடலாம். ஆனா இந்த பொம்பளை கிட்ட இருந்து வேற எங்கேயாவது போயிடணும். இங்க இருந்தா மாடை பாத்துக்கோ, அவளை பாத்துக்கோன்னு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஆனா இவங்க ரொம்ப நல்லா காசு சேர்த்து வச்சிருப்பாங்க. சூரஜ் அந்த ஊர்லயே வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு அவளுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. சூரஜ் காத்தால இருந்து வேலை செஞ்சு போதும்னு ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு வந்ததுல இருந்து உங்க அம்மா ஒரு வேலை கூட செய்யறது இல்ல. அந்த மாட்டை பாத்துக்கணும், அந்த சாணி அள்ளணும், அதுக்கு பில்லு போடணும், இன்னும் என்னென்ன எல்லாமே நான் தான் பண்ணணும். ஆனா பால் விக்கிற சமயம் வந்துருச்சுல, உங்க அம்மா கல்லா வச்சுட்டு உக்காந்துருவாங்க. பாருங்க, வேலை யாரு செய்யறது, பணம் யாரு சம்பாதிக்கிறது? நான் இவ்ளோ வேலை செய்யறேனே, நாம இங்க இருக்க வேணாங்க. உங்க அம்மா கூட என்னால இருக்க முடியாது. அப்புறம் இந்த மாட்டு மேல எனக்கும் உரிமை இருக்கு. அதனால இதுல வர பணத்துல எனக்கும் பாதி வரணுங்க. பூனம் எவ்வளவு ஜோரா கத்துக்கிட்டு இந்த விஷயத்த சொல்லிட்டு இருந்தானா, இந்த விஷயம் அவங்க அத்தை மட்டும் இல்ல, அந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஜனங்களும் கேட்டு அங்க வந்துடுறாங்க. என்னமா, என்ன சொன்ன? மாட்டுல பங்கு வேணுமா? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அது என்னோட மாடு. நான் அதை ரொம்ப பாசமா வளர்த்திருக்கேன். அது இல்லாம என்னால இருக்க முடியாது. அதுவும் உன் கூட ஒரு நாள் கூட இருக்காது. அதுக்கு என்ன பார்க்காம இருக்கவே முடியாது. நீ ஒரு நாள் அதை வச்சு பாத்துப்பியா? ஆஹா, எனக்கு அத நல்லாவே பாத்துக்க தெரியும். நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா நீங்க நடுவுல வந்து லெக்சர் கொடுக்காதீங்க. நான் மாடை எப்படி பார்த்தோம்னு நினைக்கிறேனோ அப்படி பாத்துப்பேன். நீங்க தூரமா இருங்க.
சூரஜ், இன்னைக்கு நம்மளுக்கு இதுல ஒரு பங்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோ, நான் இங்க இருந்து சிட்டிக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் நான் உன் கூட வந்து வாழ மாட்டேன். அம்மா, பூனம் ஆசைப்பட்டா நீங்க ஏன் அவளை அந்த வேலையை செய்ய விட மாட்டேங்கிறீங்க? ஒரு தடவை முயற்சி பண்ண தான் விடுங்களேன். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்க 2 பேர் சண்டையில நீங்க என் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. மகனே, எந்த ஒரு தாயாலையும் மகனோட வாழ்க்கை பாழாக்குறது பார்க்க முடியாது. சரி, உன் பொண்டாட்டி சொல்ற மாதிரியே நான் இன்னிலிருந்து பண்றேன், சரியா? தங்கச்சி ஊர்மிளா, நாங்க எத்தனை வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கோம். பாருவ நீ ரொம்ப பாசத்தோட வளர்த்திருக்க. பிரிக்கிறங்கிற பேர்ல ஒரு அப்பாவியான விலங்குக்கு எந்த ஒரு பாதிப்புமே வரக்கூடாது. ஊர்க்காரங்க கூட ரொம்ப புரிய வைக்கிறாங்க. ஆனா அவ யார் சொல்றதோ கேக்குறதுக்கு ரெடியா இல்ல. அவ நினைச்ச மாதிரி ஆயிடுச்சு. மாடு எல்லாமே அவ கண்ட்ரோல்ல வந்துடுச்சு. சூரஜ் ஊர்ல டைரி ஓபன் பண்ற விஷயமா சிட்டிக்கு போயிருப்பாரு. பூனம் ரொம்ப சோம்பேறி. அதனால வீட்டு வேலை, மாடுக்கு செய்ய வேண்டிய வேலை ஏதோ செய்ய மாட்டா. மாடு கிட்ட சுத்தம் செய்ய மாட்டா. அதுக்கு சாப்பாடு கூட பாவம் கொடுக்க மாட்டா. அதனால மாடு கிட்ட எல்லா இடமும் ரொம்ப அழுக்கா இருந்தது. ரொம்ப நாத்தம் வர ஆரம்பிச்சது. நிறைய பூச்சி புழு எல்லாம் வர ஆரம்பிச்சது. மாடுக்கு டைம்க்கு சாப்பாடு வேற கொடுக்க மாட்டா. மாடு ரொம்ப டயர்டா இருந்தது. பூனம் நாளெல்லாம் சாப்பிடுறது தூங்குறது இதுதான் வேலை. மாடு பால் குடுக்கறதே நிறுத்திடுச்சு. ஒரு நாள் மாடு கீழே விழுந்துடுது. அத பார்த்து பூனம் ரொம்பவே பயந்துடுறா. அதே நேரத்துல சூரஜ் கூட அங்க வராரு. அவனும் ரொம்ப பயந்துடுறா. அப்புறம் அவங்க அம்மாவை கூப்பிடுறான். ஊர்மிளா ஓடி வந்து என்ன நடந்துச்சுன்னு பாக்குறான். ரொம்ப ஜோரா அழ ஆரம்பிக்கிறாங்க. பாரு பாரு, என்ன ஆச்சு பாரு, எந்திரி பாரு பாரு. பூனம், பார்வை பாத்துக்கிறேன்னு நீதானே பொறுப்பெடுத்திருந்த. என்ன இப்ப இது நிலைமை இப்படி இருக்கு? என்ன மன்னிச்சிடு சூரஜ். தப்பெல்லாம் எந்ததான், என்னால தான் இந்த நிலைமை கௌரிக்கு. அம்மா மாதிரி என்னால பாருவ பாத்துக்க முடியல. ஊர்மிளா சீக்கிரம் ஓடி போய் அங்க இருந்த பிள்ளை எடுத்துட்டு வந்து கௌரிக்கு போடுறாங்க. கௌரிக்கு சாப்பிட்டு தராங்க. பாருக்கு ஊர்மிளாவோட டச் தெரியுது. கொஞ்சம் கண்ணு திறந்து பாக்குறா. அத பார்த்து எல்லாரும் கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. ஊர்மிளா அவங்க கையாலவே அதுக்கு பில்லு ஊட்டி விடுறாங்க. அது நல்ல வயிறு நிறைய சாப்பிடுது. அதுக்கு ஊர்மிளா கையால சாப்பிடணும்னு ரொம்ப நாளா ஆசை இருந்தது போல. பூனம் அவங்க செஞ்ச தப்ப நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் ஊர்மிளா கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. கொஞ்ச நாளிலேயே பாரு நல்லா ஆயிடுது. இப்ப சூரஜ் கூட ஊர்லயே ஒரு பெரிய டைரி வைக்கிறாரு. கொஞ்ச நாளில எல்லாமே சரியாகிடுது. இப்ப மாமியாரும் மருமகளும் சேர்ந்து பார்வை ரொம்ப நல்லா பாத்துக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க.